ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 12வது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை இந்த ஒரு இடத்திலிருந்து சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் இப்பொழுது இலங்கையிலே ஜஃப்னா பகுதியில், யாழ்ப்பாணம் பகுதியிலே இருக்கக்கூடிய கட்டக்காடு என்கிற ஒரு இடத்தினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய வெற்றிலைக்கேணி என்கிற பங்கு தளத்தில் திருவிழாவுக்கான மறையுரைகளை கொடுத்து கொண்டு இந்த மக்களோடு திருவிழா கொண்டாட்டத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த ஆலயம் கடற்கரைக்கு பக்கத்தில் மிக சிறப்பாக அமைந்திருக்கிற ஒரு ஆலயம். ஆகவே தான் இந்த வீடியோவை நம் கடற்கரைக்கு பக்கத்தில் எடுத்து கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடல் அலை எப்பொழுதுமே ஓய்வதில்லை. அதற்கு முடிவு என்பது கிடையாது, ஓய்வு என்பது கிடையாது. அதே போல் கடவுள் அன்பும் ஒரு நாளும் ஓய்வதில்லை. உலகம் படைக்கப்பட்ட நாள் முதலாக கடவுளுடைய அன்பு இந்த கடல் அலை போல நம் மீது பாய்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம வேண்டான்னு சொன்னாலும் கடவுள் அன்பை நிறுத்துவதில்லை. இந்த கடலினுடைய பரப்பு அளவு எப்படி கணிக்க முடியாத அளவுக்கு அது விரிந்து கிடக்கிறதோ, அதே போல் கடவுளுடைய அன்பு செயல்களும் விரிந்து கிடக்கிறது. நாம் இந்த கடலை பார்ப்பது போல் கடவுளையும் பார்த்து நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கடவுளுடைய அன்பு நிரந்தரமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை கடவுள் பல்வேறு விதங்களில் நமக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த கடவுளுடைய அன்பு மனிதர்களுக்கு பல்வேறு விதமாக வந்து கொண்டே இருக்கிறது. இதை நாம் அறியாத நிலையில் பயணிப்பது தான் ஒரு அறியாமையினுடைய இருள் என்று நம்ம சொல்லுகிறோம். ஒருவர் செய்வதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க நமக்கு எப்படிப்பட்ட உதவி செய்கிறாங்க அப்படின்னு. அந்த உதவியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய காரியமாக இருக்குமோ, அதே போல தான் கடவுளுடைய மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிற வேளையிலே எளிய எளிய காரியங்களில், சாதாரண காரியத்திலெல்லாம் கடவுள் மிகப்பெரிய ஒரு கருணையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார், அன்பை வெளிப்படுத்துகிறார். அவருடைய அந்த நற்குணங்களுக்கு அளவே இல்லாதபடி அவர் நிறைவாய் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். அதனால தான் நம்ம கடவுளை நீங்கள் தேடுங்க, கடவுளோட ஐக்கியத்தில் உங்களை வைத்து கொள்ளுங்க என்றெல்லாம் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வாரமும் அந்த அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். 3 வாசகங்கள் நம்மோடு பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து கொடுக்கப்பட்ட வாசகம், 20வது அதிகாரம் 10லிருந்து 13 வரை உள்ள இறைவார்த்தைகள். அதைத் தொடர்ந்து நம்ம 2வது வாசகத்தில் திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய அந்த திருமுகம் 5வது அதிகாரம் 12லிருந்து 15 வரை உள்ள இறைவார்த்தைகள். அதைத் தொடர்ந்து மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 26லிருந்து 33 வரை உள்ள நற்செய்தி வாசகம். இந்த 3 வாசகங்கள் வழியாக கடவுள் இன்று நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம். முதல் வாசகத்தை நம்ம பார்க்கிற பொழுது எரேமியா இறைவாக்கினர் பேசுகிறார். சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு புலம்பலை எரேமியா வைக்கிறார். ஒரு வேதனையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் ஒரு புறம். இன்னொரு புறம் அவரிடத்திலே ஒரு அச்சம் இருப்பதை பார்க்கிறோம், ஒரு பயம். இந்த சூழல் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், அவர் ஆண்டவருக்காக பேசுகிற பொழுது அவருடைய நண்பர்கள், அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அங்கிருந்த அரசருக்காக பேசி நட்பெயரை பெற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள். அப்போ அரசனுக்கு எதிராக இந்த எரேமியா பேசுகிற போது எல்லோரும் அரசனோடு சேர்ந்து இவரை அழித்தொழிக்க, எங்கே இவரோடு சேர்ந்தால் எங்கே நம்மையும் அரசன் அழித்து விடுவானோ என்கிற அச்சத்தில் அவர்கள் அரசனோடு சேர்ந்து கொண்டு இவரை எதிர்ப்பதை எல்லாம் அவர் தன்னுடைய உணர்வாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், அச்ச உணர்வு, ஒரு பய உணர்வு அல்லது ஒரு வேதனையின் உணர்வு, இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமென்றால் அன்சைட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வை நம்ம பார்க்கிறோம். அதே போல் நம்ம நற்செய்திக்கு பார்க்கிற பொழுது இயேசு சீடர்களை நோக்கி கூறியதை பார்க்கிறோம். உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள்,
ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், அப்போது அஞ்சாதீர்கள், இப்படி செயல்படுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 2வது வாசகம் இருப்பதை பார்க்கிறோம். பவுலடியார் பேசுகிற அந்த வார்த்தைகள், ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாக சாவு வந்தது போல எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு பாவத்திற்கு விடுதலை கொடுத்த இயேசுவை பற்றியும், ஆதாமினால் வந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவித்தவர் ஆண்டவர் இயேசு என்பதையும் அவர் இந்த இடத்துல விளக்கி அந்த அருளின் தன்மை என்ன என்பதை அவர் அடையாளப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 3 வாசகங்களையும் சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அருள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு அவர் என்ன செய்கிறார், விளக்குறார். இப்போ இதை நம்ம ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு 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 கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்தோம் அப்படின்னா, ஒரு பய உணர்வு இன்று எல்லா மனிதர்களையும் கவி கொண்டு இருக்கிறது வித்தியாசமான விதத்தில். தரவுகளை நம்ம சற்று ஆய்ந்து பார்க்கிற பொழுது இந்த புள்ளி விவரத்தை நம்ம தேடி பார்க்கிறோம். இந்த பய உணர்வு மனிதருக்கு ஒரு பெரும் தளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அந்த பய உணர்வினுடைய அடையாளங்கள் பயம் மற்றும் அன்சைட்டி, கவலை. ஒரு சிலருக்கு பயம் என்று இருக்காது, ஆனால் அந்த பயத்தினுடைய அடுத்த கட்ட நிலை என்னென்னா அன்சைட்டி, கவலைப்படுவது. எதை குறித்தும் அவங்க எப்போவுமே கவலையிலேயே இருப்பாங்க. அந்த கவலை ஒரு விதமான அச்சத்தோடு கூடிய ஒரு செயல்பாட்டுக்குள்ளே அவங்கள கூட்டிக் கொண்டு போயிட்டே இருக்கும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு தகவலை நமக்கு கொடுக்கிறது, புள்ளி விவரத்தை கொடுக்கிறது. உலகளவில் ஒரு 30 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த கவலைப்படுகிற கோளாறுகள், அன்சைட்டி டிஸார்டர் என்று சொல்வார்கள். அன்சைட்டி டிஸார்டர், இந்த அன்சைட்டி டிஸார்டரில் பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்க என்று நமக்கு ஒரு தகவல் கொடுக்கிறது. உலகில் இந்த மனநல பிரச்சனைகளில் அநேகம் பேர் சிக்கப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் பயமும் கவலையும் இணைந்து கிடக்கிற ஒரு அடையாளத்தை அவர்கள் பார்ப்பதாக தகவல்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதில் இன்னொரு ரிசல்ட், இதிலிருந்து வரக்கூடியது, விளைவுகள் வரக்கூடியது என்னென்று பார்த்தா மன அழுத்தம் மற்றும் பய உணர்வுகள் காரணமாக கோடிக்கணக்கான மக்கள் வேலை நாட்களை இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க. வேலை செய்ய முடியாமல் அந்த வேலை நாட்களை இழந்து, பணியை இழந்து, பொருளாதார நிலையை இழந்து தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இதனுடைய ரிசல்ட்டு பாருங்கள், இதனுடைய விளைவுகள் எல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கிறது. இந்த நீண்டகால பய உணர்வு சிலருக்கு உடம்பில் இரத்த அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய அல்லது இதய நோய் அபாயங்கள், தூக்கமின்மை, நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், இப்படிப்பட்ட பல்வேறு விதமான நோய்கள், உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது அடிகோலி கொண்டே இருக்கிறது. இப்படி எல்லாவற்றிற்குமான ஒரு அடிப்படையான காரணம் இந்த அச்சம் என்கிற ஒரு நிலையிலிருந்தும். அதனால் சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒன்றும் பயப்படுறதில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பயத்தினுடைய இன்னொரு விதமான முகம் எப்படி இருக்குது அப்படின்னா கவலை. ஆண்டவர் அதனால தான் நமக்கு இதெல்லாம் அடையாளப்படுத்துகிறார். சீடர்களை அவர் மறைந்து கிடக்கிற போது அவர்களை பார்க்கிற போதெல்லாம் என்ன சொல்லுவார், அஞ்சாதீர், நான் உம்மோடு இருக்கிறேன், நீங்கள் கலங்காதீங்க, இப்படி தான் அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ இதன் வழியாக இந்த என்ன நடக்கிறது, இந்த பய உணர்வு, கவலை இதெல்லாம் நமக்கு வருகிற பொழுது என்ன நடக்கிறது, தன்னம்பிக்கை குறைகிறது, எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை. ஸோ அது ரிசல்டேட்டிவ் ஃபேக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு அந்த இந்த சூசைடல் டெண்டன்சின்னு சொல்லுவோம். சில பேர் சூசைட் பண்ணிக்கொள்வது, சில பேர் என்ன செய்கிறது, தங்களுடைய வாழ்க்கையை குடியினாலே அழித்து கொள்ள போய் அங்கே போய் உட்கார்ந்து கொள்வது, பாட்டிலை வைத்து கொண்டு குடிப்பது, போதைப் பொருட்களுக்கு அடிமையாய் கிடப்பது, இப்படி பல்வேறு விதமான நிலைகளில் சிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த போதை வஸ்துக்களினுடைய ஒரு கோர தாண்டவம் என்பது மிகவும் அழுத்தமாக நம்முடைய மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது, வீடுகளில் பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அநேகம் பேர் இந்த போதை வஸ்துக்களுக்குள்ளே சிக்கப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நாங்கள் நிறைய விழிப்புணர்வுகளை இந்த இடத்துல கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சமீபத்தில் கூட இந்த இடத்துல ஒரு தர்க்க பிரசங்கம், ஒரு கலந்துரையாடல் பிரசங்கம் போல் ஒரு பிரசங்கத்தை வைத்து அதை நாங்கள் இந்த யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். முடிந்தால் பாருங்கள். அதில் இந்த போதை காரியங்களிலிருந்து துன்பப்படுகிற பிள்ளைகளை மீட்டெடுப்பது நம்ம எல்லோருடைய கடமையாக இருக்கிறது.
அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட இந்த காரியங்களினாலே உறவுகள் பாதிக்கப்படுகிறது. உறவு பாதிப்பு, வேலை இல்லாத நிலை, செய்யக்கூடிய அந்த செயல்களில் செயல்திறன் அற்று போகுதல், குடும்ப வாழ்க்கைக்கு அவர்கள் ஒவ்வாதவர்களாக, குழந்தை பேரை பெறக்கூடிய நிலையில் இல்லாதவர்களாக மாறி போகிறார்கள். புதிய வாய்ப்புகள் அவர்களுக்கு தவிர்க்கப்படுகிறது. அப்போ என்ன மனமுடைதல், இப்படி பல்வேறு விதமான ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே தொடர்புடைய காரியங்களாக பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ந்து இந்த புள்ளி விவரத்தினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற பொழுது 2025 அறிக்கையின்படி உலகளவில் 35.9 கோடி மக்கள் இந்த கவலை மற்றும் பயத்தினாலே சிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. இது சார்ந்த மனநல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று சொல்லப்படுகிறது. உலக மக்கள் தொகையில் சுமார் 4.4% இது கணக்கிடப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் சொல்கிறது. இன்னொரு தகவல் சொல்கிறது, பெண்கள் ஆண்களை விட அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று. பெண்கள் ஆண்களை விட, ஏன்னா நிறைய கவலைகளை அவர்கள் உள்ளே வைத்து கொண்டு அவர்கள் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போகிறார்கள். ஆய்வுகளின்படி பெண்கள் 1.6 மடங்கு அதிகமாக கவலை கோளாறுகளுக்கு ஆளாகிறார்கள் என்ற தகவல் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதன்படியாக நம்ம பார்க்கிற பொழுது இந்த அறிகுறிகளை பார்க்கிற போது பெரும்பாலும் குழந்தை பருவம் அல்லது இளமை காலத்தில் இது தொடங்குகிறதாக சொல்லப்படுகிறது. குடும்பங்களில் அதனால தான் நமக்கு ஒரு நல்ல உறவு ஏற்படுத்த வேண்டும், நல்ல ஒரு சூழலை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்றைக்கி படிப்பு என்கிற ஒரு நிலை கூட பிள்ளைகளுக்கு ஒரு அழுத்தமாக மாறிப்போனது. ஒரு மகிழ்ச்சியாக படித்த, மகிழ்ச்சியாக பள்ளிகளுக்கு சென்ற காலங்கள் போய் இன்றைக்கு பிள்ளைகள் ஒரு மன அழுத்தத்தோடு பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வேதனையை நம்ம பார்க்கிறோம். படி 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 என்கிற அந்த ஒரு சத்தம் அவர்களுக்கு மிகவும் அழுத்தமான சூழலை ஏற்படுத்துகிறது. அதே சமயம் இந்த படிப்பு என்பது எதற்கு என்பதை பெரியவர்களே அறிய முடியாத ஒரு இருளுக்குள்ளிருந்து செயல்படுவது தான் இதனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை பல இடத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எசையா புத்தகம் 41 10வது இறைவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நானே உன் கடவுள் என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு நிறைய பேசியிருக்கிறார். உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள், ஏனெனில் அவர் உங்களை பற்றி கவலை கொள்கிறார் என்று 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளினுடைய ஆழத்தை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல தான் யாருக்கு இந்த கவலை, யாருக்கு இந்த ஒரு நெருக்குதல் வருகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, நன்மைகள் செய்ய நினைக்கிறவர்கள், அதாவது ஒரு காரியத்தை சரியாய் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்கள், ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை குடித்து இல்லை வேறு ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளே வைத்து கொண்டு ஓடிவிடுகிறார்கள். ஒரு நன்மைகள் செய்ய நம்ம நினைக்கிற பொழுது இப்படிப்பட்ட மன அழுத்தங்கள் அதிகமாக நமக்குள்ளே வருகிறது. இப்போது நம்ம இந்த பைபிளை நம்ம பார்க்குறோம், கடவுள் இன்றைக்கி எரேமியா முதல் வாசகத்திலே புலம்புகிறார் அப்படின்னா, அல்லது பவுலடியார் அவருடைய தளத்திலிருந்து வேதனைகளை கொட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நம்ம ஆண்டவரும் இப்படி செயல்படுங்க என்று சீடர்களுக்கு கட்டளையிடுகிறார் அப்படின்னா, இவர்கள் எல்லாம் எந்த செயலை செய்ய நமக்கு கட்டளையிடுகிறார்கள் அல்லது இவர்கள் கவலைப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது, தங்களுடைய விருப்பத்திற்காக அவர்கள் கவலைப்படலை. எனக்கு வீடு கட்டலை, எனக்கு வாசல் இல்லை, எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு அவர்கள் என்ன செய்யலை, அதற்காக கவலைப்படவில்லை. மாறாக கடவுளுடைய காரியத்தை நிறைவேற்றுவதில் தான் அவர்களுடைய கவலை இருக்கிறது. இன்றைக்கி நமக்கும் இந்த உலகத்தில் எவ்வளோ கவலை இருக்கிறது. இப்போ உங்களுடைய கவலையை நீங்கள் சற்று நேரம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி நீங்கள் கவலைப்படுவது கடவுளுக்கு உகந்த கவலையாக இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா பாருங்கள், கவலைப்படுறாருன்னா கடவுளுடைய திட்டத்தை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பது தான் அவருடைய கவலை. இன்றைக்கி பைபிளில் நம்ம போய் பார்க்குறோம். பைபிளில் பார்க்கிற பொழுது நிறைய விஷயங்கள் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதை குறித்து பேசுவதை நம்ம பார்க்குறோம். அப்போனா இந்த உலகத்தில் நம்மளுடைய திருவுளம் நிறைவேற்றுவது என்கிற ஒரு பாதையும் போகிறது, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது என்கிற பாதையும் போகிறது. இப்போ நீங்கள் எந்த பாதையில் பயணித்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஒரு சிலர் அவர்களுடைய சுயநலத்துக்காக நம்மகிட்ட கேட்பாங்க, வீடுகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதில் ஒரு நியாயமே இருக்காத அளவுக்கு அவங்களுடைய கோரிக்கைகளை வைப்பாங்க. அது உலகத்தரமான ஒரு எண்ணங்கள். இன்னொரு விதமான எண்ணங்கள் இருக்கிறது, கடவுளுக்காக ஓடுகிற ஒரு பிள்ளைகளுடைய எண்ணங்கள். பாருங்கள், அது சொல்லப்பட்ட எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1வது அதிகாரம்
10-11 இறைவசனங்களை நம்ம பார்க்கிறோம். கால நிறைவில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் எல்லாரையும் ஒன்று சேர்க்க நினைக்கிறாரு. அதுதான் மறைபொருள். அதைத்தான் கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார் நமக்கு. கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி, இந்த வார்த்தையை பார்த்தீங்களா, அவருக்குன்னு ஒரு திருவுளம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது. அப்போ கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். எல்லாத்தையும் அப்படி தான் அவர் நவுத்தி போயிட்டே இருக்கிறாரு. அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு, இப்போ நீங்களும் நானும் கிறிஸ்தவராய் பிறந்திருப்பது ஏதோ நம்மளுடைய சாய்ஸாக வந்ததல்ல, கடவுளால் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய திட்டத்திற்காக. அவரது தீர்மானத்தால் கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். அவரது உரிமை பேற்றுக்கு உரியவர் ஆனோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ கடவுள் நம்மளை ஒரு உரிமை பேருக்குள்ளே கூட்டிருக்கிறார் அப்படின்னா, கடவுள் நம்மளை முன்குறித்து வச்சிருக்கிறாரு. இந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு யார் யாரை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறாரு. அப்போது இந்த வசனத்தை நோக்கி நம்ம பார்க்குற பொழுது இன்னும் இது ஒரு வேளை உங்களுக்கு புரியல இந்த வசனம் அப்படின்னா, இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 21வது இறைவசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே ஆண்டவரேன்னு சும்மா கத்திக்கிட்டு இருக்கிறவங்களாம் விண்ணரசுக்குள்ளே போக மாட்டீங்க, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே. அப்போது தந்தையின் திருவுளம் என்று ஒன்று இருக்கிறது, அது இல்லை என்று நம்மளால் சொல்லவே முடியாது. பாருங்கள், நிறைய இடத்துல இந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்குறோம். 49-50வது இறைவசனம் பாருங்கள். பின்பு தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே அப்படின்னு சொல்லி சீடர்களை காட்டி சொல்கிறாரு. விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு பெரிய கிரேடு கொடுக்குறார் இயேசு. அப்போ யார் எதை செய்வது? சும்மா வெற்று வழிபாடுகளை செய்துட்டு நான் கோயிலுக்கு போகிறேன், நான் இதெல்லாம் செய்வேன் அதெல்லாம் செய்வேன், கடவுள் கேட்காத காரியத்தை கொடுக்குறவங்க இல்லை. கடவுள் சொல்கிறார் பாருங்கள், விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் 1 யோவான் 2:17, உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன, ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். 1 யோவான் 2:17. இப்போ இந்த வார்த்தையை கடவுளின் திருவுளம் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா நிறைய வார்த்தைகள் இந்த இடத்துல நீங்கள் பைபிளில் பார்க்க முடியும். அப்போ அன்புக்குரிய பிள்ளைகளை, இந்த காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்குற பொழுது ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை கடவுளுடைய திருவுளத்தின்படி தான் பயணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? இன்றைக்கி எல்லோரும் எங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு வீடு வாங்க போகிறேன், இதில் கடவுளோட திருவுளம் இருக்குதா? ஒரு சொத்து வாங்க போகிறோம், கடவுளோட திருவுளம் அதில் என்னன்னு பார்க்கணும். இப்படித்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலக காரியத்திற்குள்ளே கடவுள் என்னை உயர்த்துவதற்கு திருவுளம் வைத்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாக கடவுளின் திருவுளம் எது என்பதை தேர்ந்து தெளிவது நமக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம எப்போதுமே சொல்கிறோம், தூய ஆவியானவர் தான் உங்களுக்கு அந்த உண்மையை வெளிப்படுத்துவார். மனிதர்கள் வெளிப்படுத்தவே முடியாது. நீங்கள் யார்கிட்டையும் போய் காசு பணத்தை கொடுத்து நீங்கள் போய் ஜோசியம் பார்த்து அல்லது தீய இடங்களுக்குள்ளே, ஒரு தவறான இடங்களுக்குள்ளே, ஒரு மந்திர மாயங்களுக்குள்ளே போய் சிக்கப்பட்டு நீங்கள் ஆண்டவருடைய திருவுளத்தை அறிய முடியுமான்னா கண்டிப்பாக அறியவே முடியாது. சவுளை போல் நீங்கள் போய் மந்திரவாதி இடத்துல குறி கேட்டால் அங்கே வெளியே போவது வேதனையும் வருத்தமும் தான். அதனால தான் இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் அறிய முடியாத ஒரு பாதையில் ஒரு இருளுக்குள்ளே பயணித்து கொண்டு தாங்கள் பயணிப்பது சரிதான் என்று அவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். இதைத்தான் முதல் வாசகத்தில் எரேமியா வேதனையோடு சொல்லுகிறார். இவன் தப்பாக செயல்படுத்தப்படுகிறார்கள் இவர்கள், ஆனால் இவர்கள் தவறாக செயல்படுவதை அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதனைப்படுறாரு. நான் சரியானதை சொன்னால் என்னை அவன் கெட்டவேங்கிறான், என்னை கொன்னுடுவேங்கிறான், நான் என்ன செய்யட்ட ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஒரு புலம்புவதை, அந்த வேதனையை கவலையை வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே,
இந்த இடத்திலே தான் நமக்கு ஒரு காரியத்தை நம்ம முழுமையாய் உணர வேண்டும். கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் எப்போ கடவுளை சார்ந்து இருக்கிறீர்களோ அப்போது கடவுள் உங்கள் சார்பாக செயல்படுவார், உங்களை சார்ந்து இருப்பார். இன்றைக்கி இதைத்தான் நம்ம நிறைய பேர் கைவிட்டுறோம். இப்போ கடவுளை சார்ந்திருப்பது யோவான் நற்செய்தியில் 15:4 நம்ம பார்க்குறோம். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம இணைந்து இருப்பது எப்படி? நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும் முதல்ல. ஏன்னா நம்ம பார்க்குற பார்வைகளிலிருந்து எண்ணங்கள் உருவாகிறது. நம்ம சரியானதை பார்க்க வேண்டும், சரியான எண்ணங்களை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். சரியான எண்ணங்கள் உள்ளத்தை நம்ம சரியாய் வைக்கிற போது அந்த சரியான தளத்திலிருந்து தான் நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் உருவாகிறது. அதனால தான் இன்றைக்கி நம்ம சரியாக இருப்பதாக நினைத்து கொண்டு நிற்பவர் கூட தவறான இடத்தில் தான் நிற்கிறார் என்பது தான் அதிகமான ஒரு இடத்தில் நம்ம பார்க்கிறோம். அது வேதனையாக இருக்கிறது. எல்லாரும் சரியாக இருப்பதாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சரியாகத்தான் நின்று கொண்டு இருக்கிறார்களா, சரியாகத்தான் செயலாற்றுகிறார்களா என்பதை அவர்கள் அறிய முடியாதபடி அவர்கள் கண்கள் இருளடைய செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம ஒளிக்குள்ளே வாங்க, நற்செய்தி ஒளியை காண முடியவதில்லை என்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது என்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பைபிள் வாசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும். அந்த தியானிக்கிறதோடு நிப்பாட்டிட்டு நம்ம பேசாட்டு போகிற கூட வேறு வேலைக்கு போகக்கூடாது. அந்த தியானித்ததிலிருந்து நம்ம ஆண்டவருடைய அந்த ஆவிக்குரிய பிரசன்னம் நம்ம எப்படி வழி நடத்துகிறது என்பதை நம்ம கொஞ்சம் அமைதியிலே தியானிக்க வேண்டும். அந்த அமைதியாய் நம்ம இன்னொன்று யோசிக்கணும். நம்ம அந்த அமைதியில் தான் ஆண்டவர் நம்மளோடு பேசுவதை நம்மளால் உணர முடியும். ஆகவே இந்த ஒரு கன்ஃபியூசிங் வேர்ல்டு, இன்றைக்கி நம்மை குழப்புகிற ஒரு உலகம், சப்த உலகம், எல்லாவற்றையும் சுவைத்து பார் என்று நமக்கு அள்ளி போடுகிற ஒரு உலகத்தில்தான் நாம் இத்தகைய காரியங்களை தூக்கி கொண்டு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். 2வது வாசகத்தில் பவுலடியாருடைய வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. சட்டம் என்ற ஒன்று வந்தவுடனே எது பாவம் எது பாவமில்லாத காரியம் என்பதை நம்ம அறியக்கூடிய அளவில் அது நமக்கு கொடுக்கப்பட்டது. சட்டம் இல்லாத போது நம்ம பாவம் என்ற ஒரு உணர்வில்லாமல் செயல்பட்ட காலங்கள் உண்டு. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரை இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. அப்போது அவர்கள் பாவம் செய்யாத நிலையில் கூட சாவினுடைய ஆற்றலை அவர்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. இந்த இடத்துல தான் பவுலடியார் பிரித்து காட்டுறாரு. குற்றத்தின் தன்மை எப்படி இருக்க போது, அருள் கொடையின் தன்மை எப்படி இருக்கிறது அப்படின்னு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலர் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கு மிகுதியாய் கிடைத்தது என்று எழுதியிருக்கிறார்கள். அப்போ ஆண்டவருடைய அருள் கொடை நமக்கு மிகுதியாய் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த அருள் கொடையை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். கடவுள் ஏன் அருள் கொடைகளை ஒருத்தருக்கு கொடுக்குறார் அப்படின்னா, எடுத்து பிறருக்கு கொடுக்க. நம்ம ஒரு மரம் தன் கனியை கொடுக்குதுன்னா அது எதுக்கு கொடுக்கப்படுகிறது? பிறர் வாழ்வதற்காக அந்த மரம் தன் கனி கொடுக்கிறது. இந்த மரம் நான் கொடுக்குற கனியை நான் எதுக்கு அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னு கேட்டுச்சுன்னா நம்மளால் வாழ முடியாது. அதே போல தான் இன்றைக்கு மனிதர்கள் மரங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மிடத்தில் இருக்கிற அருட்கொடைகளை, நம் கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் மட்டுமே நாம் இந்த ஆசீர்வாத திருவுளத்திற்குள்ளே பயணிக்க முடியும். கடவுளுடைய திருவுளத்தை உணரவே முடியும். இன்றைக்கி நாம் எனது என்ற சுயநலத்திற்குள்ளே நம்ம நிற்கிற போது கண்டிப்பாக நீங்கள் கடவுளுடைய திருவுளத்தை அறியவே முடியாது. அறிய முடியாத நிலையில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, தவறான காரியத்தை போய் செய்வோம், தவறான காரியங்களிலே விழுந்து கிடப்போம், தவறான வழிமுறைகளை பின்பற்றுவோம். இங்கே கடவுளையும் நம்ம பிடித்து கொண்டு இருப்போம். கோயிலுக்கு வருவோம், சாமி கும்பிடுவோம், வீட்டில் சாமி படம்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தவறானதையும் செய்து கொண்டு நம்மை நியாயப்படுத்தி கொண்டு இருப்போம். இப்படிப்பட்ட அந்த இருள் சூழ்ந்த நிலையிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய பார்வையை விசாலப்படுத்தி முதலில் விவிலியத்தை கையில் எடுத்து வார்த்தையை வாசித்து நீங்கள் மெதுவாக தியானிக்க ஆரம்பித்து கடவுளுடைய அன்புக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள். அந்த அன்பை பகிர்ந்து பாருங்கள். அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அன்பை பகிருங்க. எப்படி பகிர வேண்டும், எங்கே பகிர வேண்டும், இதெல்லாம் நாங்கள் இங்கிருந்து சொல்ல முடியாது. நீங்கள் தூய ஆவி உங்களை நடத்தும்படியாக நீங்கள் செயல்படுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் கொடுங்க.
சீடர்கள் வந்து அழகு வாசல் வழியாக போகிற பொழுது ஒரு குணம் பெற வேண்டிய ஒரு மனுஷன் அங்கிருந்து பிச்சை வாங்கி கொண்டு இருக்கிறார். அவர் பிச்சை கேட்கிறார். அப்பொழுது பேதுரு பார்த்துட்டு சொல்கிறாரு, எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு காசும் இல்லை, பணமும் இல்லை, பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை. ஆண்டவருடைய பெயரால் எங்கிட்ட இருக்கிறது ஒரு வல்லமை, குணமளிக்கிற வல்லமை, எழுந்து நட என்று சொல்லி அவருக்கு அதை கொடுத்தார். அதே போல் நீங்கள் எல்லா இடத்திலும் பணம் தான் கொடுக்க வேண்டும் என்றல்ல, மாறாக மனம் எழுந்து போனவர்கள், இப்படி மனம் உடைந்து போனவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல மனமாக, நல்ல ஒரு உணர்வாக வெளிப்பட முடியும். வார்த்தையினாலே நீங்கள் அதை செயல்படுத்த முடியும். நிறைய பேர் ஒரு நல்ல விஷயங்களை பேசுவது கூட கிடையாது, தங்களுடைய அறிவை தங்களுக்குள்ளேயே வைத்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் நீங்கள் உங்கள் அறிவை பகிர்ந்து கொள்ளலாம், உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற முதியோர் இல்லங்களுக்கு சென்று தங்களுடைய நேரத்தை பகிர்ந்து அவர்கள் அங்கே இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். சிலர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய பிறந்த நாள், தன் பிள்ளைகளுக்கு சிறப்பான நாட்கள் வருகிற பொழுது இது மாதிரி கைவிடப்பட்டவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று உணவளித்து அவர்கள் அந்த இடத்துல இருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. சில பேர் பொது வெளியில் சென்று ஏழைகள் வாழ்விடங்களை இழந்து கிடக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. சிலரை நான் பார்த்திருக்கிறேன், இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் ரோட்டில் அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறாங்க. இன்னும் சில பேர் மாலை வேளையில் 2 பேர் 3 பேராக சேர்ந்து ஒரு சில வீடுகளை சந்தித்து, நோயாளிகளை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்களேன். எல்லாத்துக்கும் நமக்கு காசு அவசியம் என்று, பணம் அவசியம் என்று நாம் சொல்ல முடியாது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆகவே கடவுள் நல்ல உள்ளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உள்ளத்தை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் நீங்கள் இந்த அச்சத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். உங்கள் வாழ்வு தரமிழந்ததாக கருதப்படுகிற பொழுது அது தரம் உயர்ந்ததாக மாற்றப்படும் என்பதை ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, அச்ச உணர்வுகளை போக்க வேண்டும் என்று நீங்கள் மருத்துவர்களை நாட தேவையில்லை. நீங்கள் மருந்துகளையோ அல்லது உலகம் தருகிற அடையாளங்களையோ தேட தேவையில்லை. கடவுள் கொடுக்கிற அடையாளத்தை பற்றி கொள்ளுங்கள், ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். அஞ்சாதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசுவை நீங்கள் கரம் பிடித்து கொள்ளுங்கள். இயேசுவின் மனநிலையை நீங்களும் கொண்டு வாழ்கிற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே இந்த ஒரு செய்தியை இந்த இடத்திலே உங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பளித்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி, இந்த அலை ஓயாது வந்து கொண்டிருப்பதை போல கடவுளுடைய அன்பும் ஓயாமல் வந்து கொண்டிருக்கிறது. அது எல்லோருக்குமாய் இருக்கிறது. அதை யார் எடுத்து சரியான விதத்தில் சுவைக்கிறார்களோ அவர்களுக்கு அது பலனளிக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது என்பதை மீண்டுமாய் உங்களுக்கு நினைவுபடுத்தி, ஆண்டவருடைய இரக்கம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து நிற்கிறோம். இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கடல் அலை ஓயாது வந்து கொண்டிருப்பது போல உம்முடைய அன்பில் எங்களை நீர் ஒரு நாளும் குறைவுபடாதபடி நிறைத்திருக்கிறீர். உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய அச்சத்தை விலக்கி ஆண்டவரோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்து எங்களுடைய அன்பை பிறரோடு பகிர்ந்து வாழ எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தருவீராக. இந்த இரக்கம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளை, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.